ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஃபெப்ரவரி மந்த்துக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 மூணுத்தில் ஏதாவது 1 பிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 1 பிக் பண்ணி உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். இங்கே மணி எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை நினச்சி ரொம்ப கவலையில் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. அது க்ரோத்திங்கில் தான் இருக்குது. நல்லா க்ரோத்திங்கில் தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட்ஸ் தான். ஆனால் நல்ல க்ரோத்திங்கில் தான் இருக்குது. அண்ட் அது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு கொடுக்கும். அண்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இந்த மந்த்து ட்ரைவ் பண்ணும்போது, ட்ராவல் பண்ணும்போது எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் இதுக்கு பின்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே, அது க்ரோத்திங்கில் தான் இருக்குது. பட் இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது திருப்பி வேறு எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும், புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது இந்த மந்த் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் அதுக்கான டைம் இது கிடையாது. ஸோ இந்த மந்த் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து அதை இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ராஃபிட். அண்டு நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கராக இருப்பீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணுன்ட்டு இல்லை. நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. உங்கள் மணியை எல்லாமே ஏர்ன் பண்ணுவீங்க. அண்டு மணி எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா நீங்கள் இந்த மந்த் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது, ட்ராவல் பண்ணும்போது, வீட்டில் எல்லாமே கொஞ்சம் கான்ஷியஸாக கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்யூ. நம்பர் 2 பிக் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் பெருசாக லாஸ் ஆகிருக்கலாம். அதனாலே நீங்கள் ஃபுல்லாக அதிலே ஸ்ட்ரக் ஆகிங்களே நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டு உங்களே நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்டு உங்களை ஏமாற்றிருக்காங்க. நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஏமாற்றிருக்காங்க. ஸோ அது அதனாலே நீங்கள் அந்த அந்த விஷயத்துலேயே ஸ்ட்ரக் ஆகி ஸ்டாப் ஆகிருக்கீங்க. ஸோ நீங்கள் அதுலேயே ஸ்ட்ரக் ஆகிருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற நல்ல விஷயங்கள் எதுவும் பார்க்காம அதிலே நீங்கள் இருக்கீங்க. ஸோ அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அது எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அது அதை விட்டு வாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு லெசன் தானே. நம்ம இதில் என்ன கற்றுக்கிட்டோன்றது முக்கியம். அடுத்து நம்ம அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் காத்திருக்கு. நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாமே எண்டாக போகுது. எல்லா விஷயமும் எண்டாக போகுது. நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுடைய வேலைகள் பண்ண போகிறீங்க. எல்லாமே ரொம்ப நல்லா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க போகுது. ஸோ இந்த விஷயத்தில் விட்டு வெளியில் வாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு டைம். ஸோ எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா அப்ளை பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா செஞ்சு முடிப்பீங்க. தேங்க்யூ. நம்பர் 3 பிக் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இந்த மாதம் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணுங்க. நீங்கள் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அது ஹெல்த்த பார்த்துக்கோங்க. அண்ட் தூங்குனாலும் கெட்ட கனவு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க வந்து வீட்டிலேயே இருக்காதீங்க. வெளில வாங்க. ஆ வாக்கிங் போங்க. ஐ மீன் எக்ஸர்சைஸ் சின்ன சின்ன எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு மென்டலி, பிசிக்கலி கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா, போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அந்த டாக்டர் குடுக்குற ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நீங்க உங்களுக்கு வந்து மணி எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சம்திங் எதுக்காகவோ வெயிட் பண்றீங்க, இல்ல யாருக்காகவோ வெயிட் பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்க போகுது. நீங்க வந்து அதில ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அண்ட் டீம் ஒர்க் ரொம்ப நல்லாருக்கும் உங்களுக்கு. மேபி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, டீம் ஒர்க் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு இந்த மாசம். அண்ட் நீங்க வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருப்பீங்க. நீங்க பண்ற வேலைகள்ல உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் நெறைய பேர் ஏதேதோ சொல்லி உங்கள மேனிகுலேட் பண்ணாலுமே, நீங்க வந்து உங்க விஷயத்துல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா, ரொம்ப ஒரு கரெக்ட்டா போயிட்டுருக்கீங்க. ஸோ, ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப நல்லாருக்கும் உங்களுக்கு இந்த மந்த்து. ஃபைனான்ஷியலி ரொம்ப நல்லாருக்கு. ஆனா ஹெல்த்த நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ, தேங்க் யூ.